Fascinating though, that feeling of contacting in these people. Layers of history before history, of time before time, of the early layers of humankind, 10,000 or more years ago. Like dropped from another planet, in the midst of one of the most ancient civilizations on Earth, the Tamil one, which claims to have been transmitted unchanged over at least 5,000 years and must therefore be at least twice as old. I often watched him secretly, for he radiated a quiet peace, a certainty, a rootedness. He became my symbol of a deep, long and rich past. Each village has its Amam, the mother, with the changing faces and names. It hints at a fertility cult, connected with an agricultural tradition. Strange how your whole concept of history can change by a meeting with a little old man sitting quietly under a tree. வாங்கம்மா, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம். ஏய் குட்டிமா, எப்படி இருக்க? படிப்பு தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு பூ பிடிக்குமாடா? சொல்லுங்க. என்ன பூ பிடிக்கும்? வேணுதா? என்னங்க? தெய்வத்தை நல்லா வேண்டிக்க. சரிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. That's when I first noticed Inian. He was a bit older and quite aloof, a real South Indian face with strongly pronounced features. படைக்க நேரமாச்சு, விளையாடுனது போதும். I never know when I observe these things, whether to laugh or to cry, but it always strangely affects me. The symbols, the archetypes, the rituals from the most ancient times are poured out over your head. டேய் பசங்களா, படைக்க நேரமாச்சு, வாங்க. சீக்கிரம் வாங்க, விளையாடுனது போதும். பாண்டியா பாத்து. மாமா உட்கார்ந்திருந்தாரு, எங்க போனாரு? டேய் பசங்களா, இங்க தாத்தா உட்கார்ந்திருந்தாரு, பாத்தீங்களா?
பார்க்கலையே, இங்க தான் இருந்தாரு. அவர் இப்படிதான் அடிக்கடி மாயமாயிடுவாரு. சரி நீங்க வாங்க. வா. நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, வாங்க வாங்க. Here in South India, nothing has its fixed place. Everything moves and dances and vibrates. அப்பா. கரிகாலா, குடிக்கிறதுக்கு தண்ணி எத்தனை வந்துக்கலாம்டா. I really missed Inian in all these experiences. I had a feeling that his quiet presence might have helped me sorting out both the symbol chains and my own feelings. It was as if the bottom fell out of me and I gazed into a deep and far regions unknown to me and anybody on earth except apparently Inian. மாரிமுத்த கைத்த அந்த கலையில கட்டுறா. ஏம்பா என்னப்பா பண்றீங்க? என்னப்பா பண்றீங்க? நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. வேணாம்பா, வேணாம்பா, நிறுத்துங்கப்பா. ஏம்பா அந்த மரத்தை வெட்டுறீங்க? பெரியப்பா சும்மா காலைல வேலை செய்யும்போது தடுங்கல் பண்ணினேன். போ பெரியப்பா. ஏம்பா அந்த மரத்தை வெட்டுறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பு. ஏன் தாத்தா மரத்தை வெட்டாம மக்கள் நிக்கிறது நிழல் எப்படி கட்டுறது? ஏம்பா இந்த மரமே ஒரு நிழல் கொடை தான். இந்த மரத்தை வெட்டாம நிழல் கொடையை தள்ளி கட்டுங்களம்பா. பெரியவரே காலையிலே கதையை வளர்க்காதீங்க. ஒரு மரக்கண்ணு நட்டா வளர்ந்துட போகுது. இதெல்லாம் ஒரு கதையா பெரியப்பா? வெய்யிட்ட வேலை செய்ய முடியாது பெரியப்பா. போ அவங்க கூட கவுத்த பிடி. போ மரத்தை வெட்டின ரோட்டுக்குள்ள ஊந்துற போகுது. அதெல்லாம் முடியாது. மரத்தை வெட்ட விட மாட்டேன். இந்த மரத்தை வெட்ட நான் விட மாட்டேன். வெட்டுங்கப்பா. ஏன் நிற்கிறீங்க? முதல்ல என்னை வெட்டி போட்டு அப்புறம் இந்த மரத்தை வெட்டுங்கப்பா. என்ன பெரியப்பா உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா என்ன? உலகத்தில் யாருமே மரம் வெட்டுறது இல்லை. எனக்கு பைத்தியம் பிடிக்கலப்பா. நம்ம முன்னோர்கள் இயற்கையை தெய்வமாக வணங்கினாங்க. அந்த இயற்கையை அழிக்கிறீங்க பாரு. உங்களுக்கு தான்ப்பா பைத்தியம் பிடிச்சி போச்சு. என்ன கோபாலு இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியும்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? அங்கே என்ன தான் கட்டணும். எடுங்கடே அந்த கவுத்தெல்லாம் ஊற்றி எடுத்துன்னு வாங்கடா. டேய் கைத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு வாடா. போயிட்டே இருங்க. வேலை அவ்வளோதான். I began to look more closely into those deep, brooding eyes of Inian and asked myself what ancient secrets might be hidden there, of which we young ones don't even know the alphabet. கரிகாலா, ஆரம்பிக்கலாம்டா. பாண்டியா, கல்லா மண்ணா பச்சையா? கல்லு. I discovered it with a shock which shook me out of my ordinary mind into a consciousness of light and space, carried forward by a knowledge, the certainty of being involved in a major turn of events, one of those historical Earth moments when evolution seems to hold its breath.
நான் குத்தி தள்ள போல நான் உங்களை அவுட் அடிக்க விட மாட்டேன்டா. ஏய் பாண்டியா தள்ளு தள்ளு நல்லா மாட்டேன். காவேரி நீ அவுட் ஆக போற. பாண்டியா இங்க சீக்கிரம் வாயேன். காவேரி நீ சீக்கிரம் வாயேன். என்னடா அங்க பாருங்களேன், பெரிய தங்க பந்தாட்டம் ஜொலிக்குது. என்னது அது? ரொம்ப அழகா இருக்கு. அதை தொட்டு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதுக்குள்ள என்ன இருக்கும்? நானே இப்பதான் பாக்குறேன். தெரியலையே. நம்ம தாத்தாடி கேட்டா சொல்லுவாரு. போய் கேட்கலாமா? வாங்க தாத்தாட்ட போய் கேட்டு பார்க்கலாம். காடு ரொம்ப அழகா இருக்குல்ல. டேய் அழகா இருக்குடா. பூலாம் கொட்டுதுல்ல. We are pushing, banging, ramming the great doors of paradise, anxious to enter and liberate it once more upon the earth, set free the hidden paradise which is right here in matter. எங்க தாத்தா நிறைய கதைலாம் சொல்லுவாரு. அப்போ உங்க தாத்தா நல்லா படிச்சவரு. There was a segment of people who for some reason or other didn't fit in, or didn't want to fit in, and who pushed out of the cultural, the religious and the caste systems, or who kept themselves aloof from it, as if they had something of their own. இங்க பழம் எடுத்தது போதும், அங்க போய் எடுப்பா. அங்கேயா? அங்க தான் எடு. எப்பா எங்கேயா? அங்க தான். காவேரி மண்ணை போடுமா. சரி தாத்தா. தாத்தா நேத்து நான் காட்டுக்குள்ள விளையாட போனேன்ல, அங்க ஒரு பெரிய தங்க பந்து பார்த்தேன். என்னது அது? எதுக்கு அது அங்க கட்டி வச்சுக்கிறாங்க? அது ஒரு கோயில் மாதிரி ஆரோவில் நடுவில் கட்டியிருக்காங்க. அதை மாத்திரு மந்திரின்னு சொல்லுவாங்க. தாத்தா இருந்தாங்க செடிக்கு தண்ணி ஊத்துங்க. குடுமா. கரிகாலா, காவேரி, 2 பேரும் எழுந்து வாங்க. எங்க தாத்தா? இன்னைக்கு உங்களுக்கு அந்த தங்கப்பந்து கதையை சொல்ல போறேன், கேளுங்க. இந்த தென்னில உட்காருங்க, இதோ வரேன். ஐ தாத்தா தங்கப்பந்து கதை சொல்ல போறாராம். தாத்தா சொல்ல போற கதையை கேட்கலாம். டேய் கரிகாலா, வேலை செஞ்சுன்னு கிடந்தவரை கதை பேச அனுப்பிட்ட. வெய்ய இடத்துக்குள்ள செடி நட்டா நல்லா இருக்கும். ரேணுகா, இன்னைக்கு தோட்டத்துல செடி நட்ட மாதிரி தான். எங்க இதோட நாளைக்கு தான். தாத்தா தங்கப்பந்து கதை சொல்றேன்னு சொன்னாருப்பா. இதோ கொஞ்ச நேரம் கேட்டு வரேன்ப்பா.
தாத்தா. இதோ வந்துட்டேன். காவேரி அப்படி கொஞ்சம் நவருமா? சரிங்க தாத்தா. ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நானும் நம்ம ஊரை சேர்ந்தவங்களும் மாத்திரை மந்திரி கட்ட வேலை செஞ்சுருக்கோம். இதோ எல்லாரும் வேலை செய்கிறோம் பாருங்க. இங்கே தான் மாத்திரை மந்திரி கட்ட அடித்தளம் எடுத்தோம். தாத்தா இது நீங்களா? இதோ இருக்கிறேன் பாரு நான். A spirit of togetherness and of being involved in the same large adventure, which grows and binds all of us together. தாத்தா நீங்க இங்க இருக்கீங்க. இதோ சிரிச்சுக்கின்னு இருக்கிறேன் பாரு. What we are building in the center of our city is the alchemical vessel to liberate the hidden gold in the cells of men, in the atoms of matter. The house of transformation. Transformation is what my ancestors were after, and all our knowledge deals with only that. இது ஆலமரம் ஆம்பி தியேட்டரு மாத்திரை மந்திரி. காவேரி இந்த இடம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியலையே தாத்தா. இந்த ஆரோவில் நகரம் உலக மக்கள் ஒற்றுமைக்கு அடையாளமா இருக்குது. என்ன தாத்தா சொல்றீங்க? நம்ம ஊர்ல இருக்கிறது எப்படி உலக மக்கள் ஒற்றுமைக்கு அடையாளமா இருக்கும்? ஆரோவில் ஒற்றுமைக்கு அடையாளம்தான். நான் சொல்றேன் கேளுங்க. பாருங்க, இங்கத்தான் 1968 பல நாட்டில இருந்து கைப்பிடி மண்ணை கொண்டாந்து இதுக்குள்ளார போட்டு ஆரோவில் நகரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரோவில் சர்வதேச நகரத்தில் பல நாட்டை சேர்ந்த மக்கள் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழறாங்க. அதனால தான் இந்த நகரம் உலக மக்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாக இருக்குது. இந்த நகரத்து மத்தியில் தான் மாத்திரை மந்திரி இருக்குது. இந்த இடத்துல தான் உலக மக்கள் எல்லாரும் வந்து தியானம் செய்வாங்க. ஏமாமா அந்த தங்கப்பந்து உள்ள வெறும் தியானம் மட்டும்தான் செய்வாங்களா, இல்லை நம்ம வீட்டில் படைக்கிற மாதிரி தேங்காய் பூ பழம் கற்பூரம் இதெல்லாம் வச்சு படைக்கவும் செய்வாங்களா? ரேணுகா, மாத்திரை மந்திரிக்குள்ள அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளர போய் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே உட்காந்து நிற்பாங்க. ஜாதி மதம் இன வேற்றுமையை பார்க்காம உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக தியானம் பண்ணுற இடம் அது. இத்தனை வருஷமா நான் இந்த ஊர்ல தான் மாமா இருக்கிறேன். ஆனா ஒரு தடவை கூட உள்ள போய் நான் பார்த்ததே இல்லை மாமா. சரி இந்தாங்க மோர் எடுத்துக்கோங்க. ரேணுகா, உன்னை மாத்திரை மந்திரிக்குள்ள இட்டுன்னு போறேன். எனக்கு ஒரு கிளாஸ் மோர் கூட. அவங்களுக்கே கொடுத்துருக்குற. ஆமா, இத்தனை வருஷமா கூட்டு போல, இந்த ஒரு கிளாஸ் மோருக்காக என்ன கூட்டு போறீங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி கூட்டுன்னு போறேன். I was walking home after this first visit to Inian's house, my head bursting with information, my heart stretched out like elastic over the Earth's history, my mind making links and comparisons, trying to fix, to pin down, to understand.
தாத்தா அந்த மரத்தை பாருங்களேன். ஆ, அது ஆலமரம். ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் பொட்டல் காடாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, மரமெல்லாம் வளர்ந்து காடாக ஆயிடுது. We walk here on this ancient land as we did more than 50,000 years ago. This very soil, he said, touching the earth with a caress, is the remains of what was once a great land. Most of it is now hidden under the sea. The land we are sitting on is as if it was in the first days of the world. தாத்தா இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது தாத்தா. தாத்தா இதெல்லாம் நம்ம ஊர் சேர்ந்துதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம சொந்தம்தான். ஒரு தமிழ் கவிஞன் சொல்லியிருக்கிறான். வாங்க. அந்த குருவியை பாருங்களேன். அழகா இருக்குதுல்ல. சுப்பிரமணிய சாமி இதோ வந்தேன் அற்புதமாகவே இப்பொழுது என்று. இது என்ன பாட்டு? இது தெருக்கூத்து பாட்டுப்பா. தாத்தா தெருக்கூத்துல ஆடுவீங்களாமே அப்படின்னு அப்பா சொன்னாரு. அந்த காலத்தில் தெருக்கூத்தெல்லாம் ஆடி இருக்கிறம்மா. தாத்தா தாத்தா எங்களுக்கு ஒரு முறை தெருக்கூத்து ஆடி காட்டுங்க தாத்தா. தெருக்கூத்தெல்லாம் நம்ம ஊரில் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ ஏன்பா? தாத்தா தாத்தா ஆடி காட்டுங்க, ஆடி காட்டுங்க தாத்தா. சரி சரி ஆடுறேன், நீங்க உட்காருங்க. நீங்க ஆடுங்க. ஆடுங்க தாத்தா, நாங்க பார்க்குறோம். தாத்தா ரொம்ப அருமையா இருந்தது. தாத்தா தெருக்கூத்தெல்லாம் இப்படிதான் ஆடுவாங்களா? ஆமாம்பா, தெருக்கூத்தெல்லாம் நம்ம தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலை வடிவம். வாங்க. Approaching him, I had an experience which I never had before. I felt I was entering something extremely remote, almost sacred, but I couldn't give it a name. Inian's smile was as white as warm as ever, and I felt immediately at home with him. Or rather, not at home, but secure, in a good place, in a right place.
தாத்தா எவ்வளோ பெரிய கடல். ஆமாம், காவேரி கடல் ரொம்ப பெருசு. போய் விளையாடுங்க போங்க. வா கரிகாலா, கடல்ல போய் விளையாடலாம். கரிகாலா, அது வந்து பாரு, பார்த்து விளையாடு. தாத்தா, நாங்க இங்க ஒரு தங்கப்பந்து கட்டுறோம். சீக்கிரம் சீக்கிரம் அளவெடுத்து மண் எடுத்து போடு. வாங்க 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 வாங்க. தாத்தா, நான் கடலுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு தாத்தா. என்ன தாத்தா, கதையை பாதியிலே நிறுத்திட்டு கடலுக்கு கூட்டின்னு வந்துக்கிறீங்க? கதையை சொல்கிறேன், நீங்கள் இந்த கடலை பாருங்க. இந்த கடல் தான் ஒரு கண்டத்தையே விழுங்கிடுச்சு. என்ன தாத்தா சொல்றீங்க? கடல் விழுங்கிடுச்சா? ஆமாம் கரிகாலா, நம்ம நாட்டு தெங்கோடியில் கன்னியாகுமரி பக்கத்தில் குமரி கண்டம், அதாவது லெமோரியா இருந்திருக்குது. அங்கே ஒரு உலகமாக எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க. ஆதி காலத்திலேயே லெமோரியா மனிதகுல ஒற்றுமைக்கு அடையாளமாக இருந்திருக்குது. அங்கே வாழ்ந்த மக்கள் இயற்கையை தான் தெய்வமாக வழிபட்டாங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே லெமோரியா இந்திய பெருங்கடலில் மூழ்கிடுச்சு. அந்த லெமோரியாவோட தொடர்ச்சியாக தான் ஒரு தங்க பாலமாக தான் இந்த ஆரோவில் நகரத்தை நான் பார்க்குறேன். தாத்தா, எனக்கு அந்த தங்கப்பந்து போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது தாத்தா. பார்க்கலாம், உங்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போகிறேன். தாத்தா, ஸ்கூல் லேட்டுன்னு போகிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? போய் பாருங்க அந்த தங்கப்பந்தோட அழகை. Okay, dear children, we are now coming to a magical place. Look at these old stones. Can you feel the energy of all the colorful stones as we walk through? They once lived deep in the ocean and were brought here to the Matrimandir. You can see the shells inside the stones. Yes. Waiting for the time that this ancient land wakes up once more to its innate calling, until the link can be made between what is the remote past and the future of mankind. People from all over the world come here to connect and meditate. Have you ever seen such a beautiful globe like this? Yeah, special place. The city, being built on this hill by the sea,
will be a universal township, a laboratory for the new consciousness. Each one of you, gently place your hand. Soil from 124 countries. Feel the vibration. Can you connect with where those places are and the people who live there? Here is the entrance to the chamber, where people come to connect to human unity. Now, people from many nations have gathered here to build once more a city of consciousness and knowledge. Wouldn't this be the time? We are trying to liberate our own hidden spark, to make it once more into the center of the personality. The feeling I more and more got was looking into a mirror in which everything is backwards, reversed. The cycle closed, the end is the beginning. The Lemurian is the present-day man in reverse. Inyan is me, inside out. தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே தானன்னே தந்தானே தானன்னே தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே தானன்னே தானன்னே தந்தானே நானே தானே தானன்னே தானே நன்னே தானன்னே 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 நீ அட்ஜஸ்ட் பண்ண